ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையாகிய அமுதத்தை கரப்பவர், கீதாமிருத துஹே நமஹ என்று சென்ற ஸ்லோகம் கூறியது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ पार्थो वत्ससुधीर् भोक्ता दुग्धं गीतामृतं महत्. சர்வோபனிஷதோ காவஹ, பசுக்கள் அப்படின்னு சொன்னா எது பசு? இப்போ கீதையாகிய அமுதம், கீதையாகிய பால் அப்படின்னு சொன்னா அது எங்கிருந்து கறக்க முடியும் என்று கேட்டால் உபனிஷதங்களே பசுக்கள். யார் அந்த பாலை கறக்கக்கூடியவர் அப்படின்னு கேட்டா கோபால நந்தனக தோக்தா. தோக்தான்னு சொன்னா பாலை கறப்பவர் யாருன்னா கோபால நந்தனக. கோ என்று சொன்னால் உயிர்கள், உயிர்களையெல்லாம் பரிபாலிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் உபனிஷதங்களின் சாரமாகிய கீதையை நமக்கு கறந்து கொடுக்கிறார். ஆதிசங்கரர் உபனிஷதங்களின் சாரம்னு கூட சொல்றதுல வேதத்தின் சாரம் கீதை என்றே சொல்கிறார். ஏன் உபனிஷதங்கள் தான் பசுக்கள், கீதை தான் பால்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? கீதையில பல ஸ்லோகங்கள் உபனிஷதங்களுடைய செய்தியை சொல்லும். மந்திரங்கள்ல இருக்கிற அதே வார்த்தைகள், அதே வாக்கியங்கள் கூட நிறைய இடங்கள்ல இருக்கும். இந்த உபனிஷத்துலேருந்து வந்தது, அந்த உபனிஷத்துல வந்ததுன்னு பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆக உபனிஷதங்களில் எந்த ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த ஞானத்தை எல்லாம் திரட்டி சாரபூதமாக அந்த உபனிஷதமாகி அந்த பசுவிலிருந்து கறக்கப்பட்ட பால் தான் கீதை. கீதையாகிய அமுதமே பால், மகத், ரொம்ப பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கீதா அமிர்தம் துக்தம். துக்தம் என்று சொன்னால் பால், கீதையாகிய அமுதமே பால். எப்பயுமே பாலை கறக்கணும்னா முதல்ல ஒரு கன்றுக்குட்டியை நிமித்தமாக வைத்து தானே பால். இங்க அர்ஜுனனை முன்னிட்டு தானே கீதை உபதேசிக்கப்படுகிறது. பார்த்தோ வத்சக, அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டி. பொதுவா நம்ம சொல்றோம் பால் கன்றுக்குட்டிக்கு மட்டும் உரியதுன்னு. அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் கூட குடிக்கிறோம். பசுவோடைய பால் கன்றுக்குட்டி கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம குடிக்கிறோம். அதே போன்று இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுதீஹி போக்தா, அந்த பாலை அருந்துபவர்கள் யாருன்னா சுதீஹி, நல்ல அறிவு படைத்த நல்லோர். நம்ம எல்லாரும் யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கீதா சாஸ்திரத்தை படிக்கணும்னு ஆரம்பிக்கிறோமோ நாம் அனைவரும் தான் போக்தா. இந்த பால் நமக்கும் ஆனதுதான். அர்ஜுனனுக்கு மாத்திரம் பகவான் கீதையை சொல்லல. அர்ஜுனன் முன்னிட்டு எப்படி பசுவானது கன்றுக்குட்டிக்காக பாலை கொடுத்தாலும் நாம் அத்தனை மனிதர்களுக்கும் உரியதுதான். நிறைய ஊட்டிட்டால் சில சமயம் கன்றுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்லாம் சொல்லுவாங்க. நம்ம உதாரணத்தை ஓரளவுல தான் எடுத்துக்கணும். ஆக அர்ஜுனனை முன்னிட்டு என்பதற்காக அர்ஜுனன் கன்றுக்குட்டின்னு சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்லறிவு படைத்த நல்லோர் மனிதர்கள் எல்லோருமே இந்த கீதையாகிய பாலை அருந்தக்கூடிய பாக்கியம் படைத்தவர்கள் தான். யார் யாருக்கு இதுல ருச்சி இருக்கிறதோ அவர்கள் ஆனந்தமாக இந்த கீதையாகிய பாலை அருந்துவார்கள். ஆக இது அழகான ஒரு உவமையோடு இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.